வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்க எப்படி இருக்கணும். ஒரு காலத்துல நிறைய நோய்கள் எல்லாம் வந்து நம்மள பயம்படுத்திட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் கால்ரா, ஜாண்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்மள பயம்படுத்திட்டு இருந்தது. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேக்சினேஷன், மெடிசின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துடுச்சு. பட் கரண்ட் டே டு டே லைஃப்ல வந்து நம்மள எல்லாரையும் மோஸ்ட்லி 90% ஆஃப் த பாப்புலேஷனை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி தான். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லையோ ஃபுட் ஸ்டைல் சேஞ்சஸ்லையோ வரக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு அதுதான். அண்ட் ஒபிசிட்டினாலேயே நிறைய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்லிட்டு வராங்க. பட் இந்த ஒபிசிட்டிக்கு யாராவது மெடிசின்ஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்களா, யாராவது இந்த ஒபிசிட்டிலேருந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க. ஸோ கவலையே படாதீங்க, உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எபிசோடாக தான் இருக்க போகுது இந்த ஒரு வாரம் முழுக்க. ஏன்னா ஒபிசிட்டிக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது அண்ட் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட கோவை ஜெம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸோட ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ் சர்ஜன் டாக்டர் பிரவீன் ராஜ் அவர்கள் இருக்காங்க. வாங்க அவர்கிட்டயே பேசுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், ஸோ இப்போது நீங்கள் வந்து எல்லார் முன்னாடி வந்து ஒரு விடிவெள்ளி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒபிசிட்டின்ற ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு வந்து நிறைய பேரை பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. நான் ஆக்சுவலி வந்து குண்டா இருக்கவங்க எல்லாருமே ஒபிஸ்ட்னு சொல்ல முடியாதுல்ல டாக்டர். ஸோ இந்த ஒபிசிட்டி அப்படின்னா என்ன அண்ட் யார் யாரை வந்து இவங்க ஒபிஸ்ட் பர்சன்னு சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டின்னு எல்லாரும் பயப்படுறாங்கன்னு சொன்னீங்க. பயந்தாங்கன்னா நல்லது ஆக்சுவலாக. பட் நிறைய பேர் பயப்படுறது இல்லை. நிறைய பேர் கவலைப்படுறாங்க, வெயிட்டை குறைச்சி கொஞ்சம் அழகா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அது ஒரு நோயின்ற பயம் இன்னும் ஆக்சுவலாக இப்போதுக்கு வரல. ப்ராப்ளம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல ஒபிசிட்டினா என்ன அப்படின்றத நம்ம வி ஹேவ் டு டேக் அ பாயிண்ட். அதாவது பார்க்க குண்டா இருக்கிறவங்க நமக்கு ஒபிசிட்டின்னு டக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரொம்ப ஆப்வியஸ்லி குண்டா இருக்கவங்க நம்ம ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து ரிலேட்டிவ் டெர்மினாலஜியாவே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவன் பார்த்தா ஒபிஸ், அவன் குண்டு அப்படின்னு ரிலேட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். எந்த வேரியபிள் கட் ஆஃப் வச்சும் நம்ம ஒபிசிட்டி இருக்கா இல்லையான்னு நம்ம யாருமே பார்க்கறது இல்லை. ஸோ அப்படி ஒரு வேரியபிளோட நம்ம பார்க்கணும்னா அதுதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் இல்லை பிஎம்ஐன்னு சொல்றது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் 70 கிலோஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 70 கிலோஸ் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஹைட்டு வேற வேறையா இருக்கும். அதாவது அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட், அந்த வேரியபிள் தான் பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்றோம். அதாவது ஹைட்டும் வெயிட்டும் வச்சு கால்குலேட் பண்ற ஒரு நம்பர். இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25 வரைக்கும் இருந்தா அது நார்மல். 25ல இருந்து 30 வரைக்கும் இருந்தா அது ஓவர் வெயிட், அதிக எடைன்னு சொல்றது. 30க்கு மேல இருந்தா ஒபிசிட்டி அப்படிங்கிறது. அது ஏற 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 கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இப்படி ஏறிக்கிட்டே போகும். நிறைய இப்ப பாத்தீங்கன்னா அந்த மால்ஸ்ல, சினிமா தியேட்டர்ஸ்ல நீங்க அந்த பிஎம்ஐ மிஷின் நம்ம பார்க்கலாம். அதாவது வெயிட் மட்டும் மெஷர் பண்ணாது, மேல பாத்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். அது நம்ம தலைக்கும் அதுக்கும் இருக்கிற ஹைட்டையும் அது மெஷர் பண்ணும். ஸோ நம்ம ஹைட்டையும் வெயிட்டையும் வச்சு ஒரு வேரியபிள் கால்குலேட் பண்ணோம். இட்ஸ் அ ஃபார்முலா. அதாவது வெயிட் இன் கிலோகிராம்ஸ் மேல நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்ல ஹைட் இன் ஸ்கொயர்னு வரும். இதுதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்றது. ஸோ இதை வச்சு தான் ஒருத்தர் ஒபிசிட்டியா இல்ல ஓவர் வெயிட்டா இல்ல நார்மலா இல்ல அண்டர் வெயிட்டான்றதை நம்ம சொல்ல முடியும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பர்சனுக்கு வர்றதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? காரணம், ஸோ இன்னைய தேதியில ஒபிசிட்டி மட்டும் இல்லை, ப்ரிடாமினன்ட் ஆஃப் த வியாதிகள், நான் இதை வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற தேதியில் 90% ஆஃப் வியாதிகள், அல்சர் எடுத்துக்கோங்க, கான்ஸ்டிபேஷன் எடுத்துக்கோங்க, மென்சஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க, கொரட்டை எடுத்துக்கோங்க, ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரோக் எடுத்துக்கோங்க, ஒபிசிட்டி, டயபிட்டிஸ், அதை தான் நம்ம பேச போகிறோம். இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் சார்ந்த நோய்கள். அதாவது லைஃப் ஸ்டைல்னா என்ன, இங்கிலீஷ்ல டெஃபினிஷன் தரணும்னா த வே வி லிவ், நம்ம வாழ்க்கை முறைய சம்பந்தப்பட்ட நோய்கள். அப்படி என்ன வாழ்க்கை முறைகள்ல மாறி போச்சு இன்னைக்கு அதிகமாகிறது, இதுதான் கேள்வி. இப்போ ஒரு 20-30 ஆண்டுகள் ஒரு டிரான்சிஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம உணவு வகைகள் ஒரு பக்கம், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் ஒரு பக்கம், ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம். ஸோ 3 ஃபேக்டர்ஸ் தான் நம்ம லைஃப் ஸ்டைலை கவர்ன் பண்ணுது. இந்த உணவு முறை, எக்ஸசைசஸ் ஒரு ஆக்டிவிட்டிஸ், மூணாவது மனநிலை, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். ஸோ உணவு முறையை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். உணவு முறை என்ன மாற்றங்கள் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சாதம் சாப்பிட்றதுலாம் ஒரு லக்ஸுரி மாதிரி. அதாவது பாலிஷ்ட் அரிசி மில்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு லக்ஸுரி. ஸோ ப்ரிடாமினண்டா என்ன பார்க்கணும், கம்பங்கூழ் குடிப்பாங்க, ராகி கூழ் குடிப்பாங்க, கையாலேயே குத்துன கைக்கூத்தல் அரிசி, இங்கிலீஷ்ல ஹேண்ட் பீட்டன் ரைஸ்னு சொல்றது, இதுதான் இருக்கும்.
காய்கறிகள்லாம் அவங்க தோட்டத்துல எல்லாருமே வளர்த்துவாங்க. எல்லாத்துக்கும் வீடுன்னு இருக்கும், சுத்தி ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சிருப்பாங்க, அதுல ஏதாச்சும் வெஜிடபிள்ஸை வளர்த்திட்டு இருப்பாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் அதிக அளவுல சாப்பிடுவாங்க. இன்னைய தேதியில ரைஸ் ஹஸ் பிகம் அ போர் மேன்ஸ் ஃபுட். அதாவது பாலிஷ்ட் அரிசி இல்லாம நம்ம உணவே இல்லை. நான் ஏன் எடுத்தோன்னே நான் இப்ப எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்க நான் ஜங்க் ஃபுட், பர்கர், பீட்சா அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா டாக்டர். ஓ இதெல்லாம் வந்தனாலதான் அதிகமாயிருச்சு, நம்ம தான் அதெல்லாம் சாப்பிடுறது இல்லையே. நான் அதை பத்தி ஏன் சொல்லேன்னா, இப்ப நாம பர்கர் பீட்சாவே சாப்பிட்டாலும் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றோம், 2 முறை சாப்பிட்றோம். அதை பத்தி நான் பிளேம் பண்ண விரும்பல. தினம் ஒரு மீல்லையும் நம்ம சாப்பிட்றதுல இருக்க பெரிய பிரச்சனை பாலிஷ்ட் ரைஸ். அதாவது பாலிஷ்னா மில்லில் போய் அதை பாலிஷ் பண்ணி, யூஸ்வலா நம்ம சாப்பிட்ற அந்த ஒயிட் ரைஸ் எல்லாமே 5 முறை இல்ல 6 முறை பாலிஷ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஹஸ்க்னு சொல்றதை கம்ப்ளீட்டா எடுத்துடுறாங்க. ஸோ அந்த அரிசிக்குள்ள இருக்கிறது பியோர் கார்போஹைட்ரேட். சோ அந்த கார்போஹைட்ரேட்னால நம்ம கேலரிஸ் எடுத்துக்கக்கூடிய தன்மை அதிகமாகுது. இதனாலதான் சிம்பிளா சொல்லணும்னா ஒபிசிட்டி சவுத் இந்தியால, தமிழ்நாட்டுல அதிகமாயிருக்கு. இது நான் மட்டும் சொல்லல, ஜெர்மனில இருந்து வந்து சவுத் இந்தியால ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே பண்ணி NEJMனு ஒரு ஜேர்னல் இருக்கு, உலகத்திலேயே மெடிசின்ல நம்பர் 1 ஜேர்னல். அதுல ஒரு ஆர்டிக்கல் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்ட ஒரு பெரிய விஷயம். அதுல பப்ளிஷ் பண்ண கடைசி லைன் நான் சொல்றேன். South Indians are 4 times more obese than North Indians. அதாவது தென்னிந்தியர்கள் வட இந்தியர்களை விட 4 மடங்கு ஒபிசிட்டி ஜாஸ்தி. அதற்கு ஒரே காரணம் பாலிஷ்ட் ரைஸ். இதுதான் அந்த ஆர்டிக்கிளோட கன்க்ளூஷன். தமிழ்நாடு இந்தியால 4வது இடத்துல இருக்கும். நம்புவீங்களா? நீங்க வந்து இப்படி திடீர்னு ஒரு இந்த ரைஸ் பத்தி ஒரு விஷயம் சொன்னப்போவே நிறைய பேர் கன்ஃபியூஸ், ஈவன் நானும் அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருக்கேன் டாக்டர். ஏன்னா ரைஸ்ன்றது ஒரு கம்பல்சரி சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மதிய உணவுல வந்து ரைஸ் தான் சாப்பிடணும், அது நம்ம ரொட்டீனே அப்படி ஆயிடுச்சு டாக்டர். அப்ப ரைஸ் இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு ஃபுட் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணும்? ஏன்னா ரைஸ்ல வந்து எனர்ஜி கிடைக்கும்ன்றாங்க, பட் அந்த ரைஸ் போயிடுச்சுன்னா என்ன நாங்க சாப்பிடணும்னு சொல்லுங்க டாக்டர். மத்தியானம் மட்டும் இல்லைங்க, காலையில எடுத்துக்கோங்க, நைட் எடுத்துக்கோங்க. காலையில என்ன சாப்பிட்டுருப்போம்? இட்லி சாப்பிட்டுருப்போம். நைட்டு தோசை இல்ல ஆப்பம் இல்ல பணியாரம், எல்லாமே எதுல இருந்து பண்றோம்? அதே பாலிஷ்ட் அரிசி தான். ஸோ ரைஸ்னா நான் சாதத்தை மட்டும் சொல்ல வரல, அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரைஸ் இல்லைன்னா என்னதான் சாப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட்ல இருக்க கான்ஸ்டிடியூவன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஜென்ரலா நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம்னா அதுல 4 விஷயம் இருக்கும். ஒன்னு கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவு சத்துன்னு சொல்றது. ரெண்டாவது புரோட்டீன்ஸ், அதாவது புரத சத்துன்னு சொல்றது. மூணாவது ஃபேட், கொழுப்பு சத்து. நாலாவது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதாவது ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் நாங்க மெடிக்கலா சொல்லுவோம். இந்த 4 தான் கான்ஸ்டிடியூட்ஸ் இன் அவர் ஃபுட். இதுல கார்போஹைட்ரேட்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, நீங்களே சொன்னீங்க எனர்ஜி அதுல தானே கிடைக்குதுன்னு சொன்னீங்க. கரெக்ட். கார்போஹைட்ரேட் இம்மீடியட் இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு கார்போஹைட்ரேட் தேவை. இப்போ ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுறப்ப குளுக்கோஸ் கலக்கி குடிக்கிறோம்ல, வாட் இஸ் இட்? கார்போஹைட்ரேட். அது இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு. புரோட்டீன்ஸ், இதை நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், பாடி பில்டர்ஸ் அப்படின்னு. நம்ம பாடியோட பிசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு, ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறதுக்கு புரோட்டீன் தேவை. மூணாவது ஃபேட். ஃபேட்ல இருந்து நம்ம பாடிக்கு சஸ்டெயின்ட் எனர்ஜி. கார்போஹைட்ரேட் இப்ப டெம்பரரி தான், ஒரு 1 hour to 2 hours தான் கிடைக்கும். ஃபேட் வந்து சஸ்டெயின்ட் எனர்ஜி கொடுக்கும். ஸோ ஃபேட்டும் நமக்கு தேவை. அஃப்கோர்ஸ் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் நமக்கு எசென்ஷியல். இதெல்லாம் எசென்ஷியல்னு சொல்றது, அதுவும் நமக்கு தேவை. ஆனா இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு எடுத்துக்கோங்க. நீங்க சொன்னீங்க எனக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்க கேட்டனால நான் சொல்றேன். மதியானம் இன்னைக்கு நம்ம மீல் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் என்ன 90% சாப்பிட்ருப்போம்னா ரைஸ் சாப்பிட்ருந்துருப்போம். கூட சைடில் ஒரு கூட்டோ ஒரு பொரியலோ ஒரு சின்ன கப்பில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ரைஸ் மட்டும் ஒரு 3 கரண்டி போட்டிருப்போம். சாம்பார்னு ஒன்று வரும், அதில் ஒன்று வந்து முள்ளங்கி இருக்கும், இல்லை முருங்கைக்காய் போட்டிருந்துருப்போம். அடுத்து ரசம், அடுத்து மோர். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இதில் கார்போஹைட்ரேட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? 90% கார்போஹைட்ரேட். புரோட்டீன்ஸ், அதாவது புரத சத்து இதில் எங்கே இருக்கு? புரத சத்து யூஸ்வலாக மாமிசத்துலேயும் முட்டையிலையும் பல்சஸ்ன்னு சொல்ற இந்த பயிர் வகைகள்லேயும் தான் இருக்கு. இப்போ நம்ம எங்கேயுமே அது இல்லையே அந்த இடத்துல. சாம்பார், நிறைய பேர் சாம்பார் தான் இருக்கேன்னுவாங்க. சாம்பார்ல பருப்பு அங்கங்க மிதக்கும், ஒரு 4 கிராம் தான் அதுல புரோட்டீன் இருக்கும். ஃபேட்டும் நான் தேவை, அதுவும் நம்மளதுல இல்லை. ஸோ 90-95% நம்ம கார்போஹைட்ரேட்டை மட்டும் சாப்பிட்றோம். ஸோ எனர்ஜி கிடைக்குது. இதுல எங்க இருந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும், எங்க இருந்து சஸ்டெயின் எனர்ஜி நம்ம கிடைக்கும். ஸோ 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பேலன்ஸ்ட் டயட் அப்படின்னா 60% கார்போஹைட்ரேட் இருக்கணும், 30% 30% புரோட்டீன் இருக்கணும், 10% ஃபேட் இருக்கணும். அஃப்கோர்ஸ் மற்ற விட்டமின்ஸ், மினரல்ஸ் தேவை. அந்த கார்போஹைட்ரேட்ஸ் சுகரை ஏற்றக்கூடிய தன்மை கம்மியானதா இருக்கணும். மீல் சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு மதன்னு தூக்கம் வரும். 2 சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வராது.
ஓகே. கோதுமையும் கார்போஹைட்ரேட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுல சுகரை ஏத்தக்கூடிய தன்மை, அதாவது மெடிக்கலி கிளைசீமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், அது கம்மி. ஓகே. இதே மாதிரி ஆல்டர்னேட் கார்போஹைட்ரேட் சோர்சஸ் பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள், கம்பு, வரகு, சோளம், குதிரைவாளி, திணை, இதெல்லாம் இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் இருக்கு, இன்னைக்கும் கடையில விற்கிறாங்க. நம்ம ஊர்ல இது தமிழ்நாட்டுல தான் நிறைய விளையுது, அவைலபிளா இருக்கு. ஸோ இது மாதிரியான கார்போஹைட்ரேட், இதுவுமே கார்போஹைட்ரேட் தான், இதுவுமே தானியங்கள்ல தான் வருது. ஆனா அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ், கேலரி அதிகம் இதுல கிடையாது, சுகர் ஏற்றக்கூடிய தன்மை இதுல கம்மி. ஸோ கார்போஹைட்ரேட் 60, ஏன்னா எனர்ஜிக்கு நம்ம கார்போஹைட்ரேட் தேவை, ஆனா இது பெட்டர் கார்போஹைட்ரேட். இப்ப பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஏன் கம்பங்கூழ் குடிக்கூடாது, ஏன் ராகி கூழ் குடிக்கூடாது? இன்னைக்கு ஓட்ஸ் பயங்கர ஃபேமஸா இருந்துட்டு இருக்கு. ஆனா எதுக்கு நம்ம ஓட்ஸ் சாப்பிடணும்? ஓட்ஸ் இந்தியால விளையாத ஒரு தானியம், அது யூகேல விளையிற தானியம். அவன் வந்து நம்ம ஊர்ல மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இத்தனை தானியங்கள் இருக்கு, இதை நம்ம சாப்பிட்டு போலாமே. மதியானம் தினமும் பாலிஷ் அரிசி சாப்பிடுறது, கைக்குத்தல் அரிசி இன்னைக்கு கிடைக்குது, சாப்பிடலாம். வரகு அரிசி கிடைக்குது, அது சாப்பிடலாம். குதிரைவாளி அரிசி கிடைக்குது, அது சாப்பிடலாம். ஸோ இதை நம்ம அதிகப்படுத்திட்டு, இப்போ புரோட்டீன் நான் சொன்னேன் 30% புரோட்டீன் தேவைன்னு. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா டெய்லியும் கூட எண்ணெயில போட்டு பொரிக்காத மாதிரியான மீனோ சிக்கனோ எடுத்துக்கலாம். முட்டை 1-2 சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் கரு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர், ஏன்னா அதுல ஃபேட்டும் ஜாஸ்தி. கொஞ்சம் நெய், ஒரு 5-10% ஃபேட்டும் தேவைன்னு சொன்னேன். கொஞ்சம் நெய்யோ இல்ல இந்த எக்ல இருக்க எல்லோவோ சேர்த்துக்கிறது பெட்டர். இது மாதிரி மாடிஃபை பண்றப்ப என்ன ஆகுது, வி கெட் a balanced diet. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா வெஜிடபிள்ஸ் மெயின் ஆகணும், ரைஸ் சைட் கப்ல போயிடும். ரைஸ் சைட் டிஷ்ஷாவும் இது மெயின் டிஷ்ஷாவும் அப்படியே மாத்துனீங்கன்னா சிம்பிள், you will get a balanced diet. ஓகே டாக்டர்.